ராகுல் தேச துரோகியா, அதாவது ராகுலை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கடுமையாக திட்டியிருக்காங்க. நீங்கள்லாம் ஒரு இந்தியரா, இராணுவத்தினரை பற்றி இப்படி பேசலாமா, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த பிஜேபியுடைய மிஷினரி அப்படியே திரண்டு வந்து பார்த்தீங்களா ராகுல் ஒரு தேச துரோகி அளவுக்கு பண்ணுறாங்க. நமக்கு எழக்கூடிய சந்தேகம், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது, அது தர்மம் இல்லை. ஆனாலும் இப்போ நமக்கு எழக்கூடிய சந்தேகம், இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது, பார்லிமெண்ட்டில் போய் பேச வேண்டிய ராகுல் ஏன் வந்து யூடியூப்பில் உட்காந்து இந்த யூடியூப் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி சமூக ஊடகங்களின் தாக்கம் வந்து எல்லை மீறியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மன் கி பாத் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, அதை ஏன் நாடாளுமன்றத்தில் பேசல? நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் நான் ஒரு கேள்வி எழுப்ப முடியுமா முடியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்கிறாரு, ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு. இது எல்லாம் வந்து வெளியில் சட்டசபையில் பேசுகிறாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய சாமி ஏற்கனவே பேசாத பேச்சா 3000 கிலோமீட்டர் சீனா உள்ளே வந்துருச்சுன்னு பேசினார். இவர் 2500ங்கிறாரு. சுப்பிரமணிய சாமி மீது நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு திறமையானவர், புத்திசாலிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒரு நிதியை பற்றியே ஒன்றும் தெரியாத நிதியமைச்சர் இருக்காங்கன்னு சொன்னது அவர் தான். இந்த நாட்டை ஆளவே தெரியல மோடின்னு சொன்னது அவர் தான். ஆனால் அவர் மேலே கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா அவருடைய கம்யூனிட்டி, இன்னொன்று அவருக்கு பின்புலமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தியை பதவி நீக்கம் பண்ணணும், சிறையில் அடைக்கணும், அதான் நோக்கம். ஏன் ராகுல் காந்தி தேர்தல் கமிஷனை பார்த்து கேள்வி கேட்குறாரு. தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது மோடியோடைய இருதயம் மாதிரி. அப்போ அந்த இதயத்தையே அவங்க வந்து டச் பண்ணுறாங்கும் போது அவருக்கு கோபம் அதிகமாகும். 2 பேரை பற்றி பேசினா மோடிக்கு கோபம் வரும். ஒன்று அதானி, இன்னொன்று தேர்தல் ஆணையம். ஏன்னா அதானியை வைத்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையத்தை இருந்தால் தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அதிகாரம், பணம், இந்த 2ஐயும் கை வச்சா அவங்களுக்கு கோபம் வந்துடும். ராகுல் காந்தியை சிறை வைப்பதற்கு ஏகப்பட்ட முயற்சிகள் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும். சிறை வச்சா என்ன ஆகுங்கிறது பிஜேபிக்கு தெரியும். பிஜேபி தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ என்று தெரியவில்லை.